Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ப்ளம் கேக்கை ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸில் ரொம்ப டேஸ்டியாக எப்படி பண்ணுறது நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். ட்ரை ஃப்ரூட்ஸை ஆரஞ்சு ஜூஸில் ஊற வச்சுக்க போகிறோம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா டூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கேன், ரைசின்ஸ் எடுத்திருக்கேன், கருப்பு முந்திரி பழம், செர்ரி எடுத்திருக்கேன். நட்ஸ் எதுவுமே ஊற வைக்க வேண்டாம். கருப்பு முந்திரி பழம், விதை இல்லாத முந்திரி பழம் தான் நமக்கு ப்ளம் கேக்குக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குங்க. நான் அது அரை கப் எடுத்திருக்கேன், மற்ற பழங்கள் 1/4 கப் எடுத்திருக்கேன். இதை ஆரஞ்சு ஜூஸில் ஓவர் நைட் நம்ம ஊற வச்சுக்க போகிறோம். நீங்கள் உடனே செய்யணும் அப்படின்னீங்கன்னா அந்த ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துட்டு அடுப்பில் வச்சு ஒரு 5 நிமிஷம் சூடு பண்ணாலே அந்த பழங்கள் அந்த ஆரஞ்சு ஜூஸை எடுத்துட்டு நல்லா சாஃப்ட் ஆகிடும். நம்ம இன்றைக்கி ஓவர் நைட் ஊற வைக்கிறதுனால இதை அப்படியே எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறேன். பழங்கள் ஊறிட்டு இருக்கும். ஒரு 1/4 கப் சீனியை நம்ம கேரமலைஸ் பண்ணிக்கலாம். 1/4 கப் சுகர் எடுத்துகிட்டு அதில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். லோ ஃப்ளேமில் அது இலைக்கு கேரமலைஸ் ஆகிற வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சுக்கணும். கிண்டி எதுவும் கொடுக்க வேண்டாம். முதல்ல முழுசாக இலைக்கு வரட்டும். இந்த மாதிரி இலைக்கு வந்தாக்கில் இதில் ஒரு 1/4 கப் போல் தண்ணி சேர்த்துக்கணும். அடுப்பை அணைச்சிட்டு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்ல இலைக்கு ஒன்று போல் உங்களுக்கு செட் ஆகிடும். இதுதான் ப்ளம் கேக்குக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டும் அந்த ஒரு கலரும் கொடுக்கக்கூடியதுங்க. இதை அப்படியே எடுத்து ஆற வச்சிடலாம். பழங்களும் நல்லா ஊறிட்டு கொஞ்சம் ஜூஸ் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஜூஸோடு சேர்த்து அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. 100 கிராம் வெண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் 125 கிராம் சீனி சுகர் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். வெண்ணெய் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். நம்ம மெல்ட் பண்ணி சேர்க்கக்கூடாது. ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி தோணினாலும் அந்த சீனி இலக்கி கொடுக்க உங்களுக்கு நல்லா சாஃப்ட் ஆகிடும். இதில் 2 முட்டை சேர்த்துக்க போகிறோம். ஒவ்வொரு முட்டையாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்ல க்ரீமி ஆகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பீட்டர்லாம் தேவையில்லைங்க. நம்ம ஹேண்ட் விஸ்க் வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போதும். முட்டை சேர்த்துட்டு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்க போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்து அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துடலாம். 150 கிராம் மைதா, அதுக்கு 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா சேர்த்துக்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா வாசனை கொடுக்கறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 சேர்த்து திரிச்ச தூள் 1 டீஸ்பூன். நீங்கள் தனித்தனியாகவே சேர்த்துக்கிட்டாலும் சரி, பட்டை தூள், ஏலக்காய் பொடி இந்த மாதிரி தனித்தனியாக 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் 3 சேர்த்து திரிச்சு வச்சுருக்கிறதுனால 1 டீஸ்பூன், ஒரு 1/4 டீஸ்பூன் சுக்கு பொடி இதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணணும். நம்ம பீட்டர் பண்ணுற மாதிரி விஸ்க் போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. இதில் நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சீனி, அதையும் சேர்த்துக்க போகிறோம். நம்ம கேரமலைஸ் பண்ணதில் நான் பாதி அளவு தான் சேர்த்துருக்கேன். நமக்கு தேவைக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கலாம். நம்ம நிறைய கேரமலைஸ்டு சுகர் சேர்த்தா லைட்டாக ஒரு கசப்பு கொடுத்துரும். நம்ம செஞ்சதில் பாதி அளவு சேர்த்துருக்கேன். அதோட நம்ம ஊற வச்சுருந்த உலர் பழங்கள் இருக்கு இல்லையா, ட்ரை ஃப்ரூட்ஸ், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம விருப்பப்பட்ட நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி மட்டும் தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பாதாம் கூட சேர்த்துக்கலாம். இதை உடச்சிட்டு இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓவனை 180 டிகிரிக்கு 15 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம ட்ரேக்கு மாற்றிக்கலாம். அடியில் ஒரு பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். ஓரங்களில் வெண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இந்த ட்ரேக்கு நம்ம மாற்றிக்க போகிறோம். இந்த மிக்ஸை மாற்றிட்டு மேலே நம்ம விருப்பப்பட்ட நட்ஸை வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணையில் பார்த்தீங்கன்னா சில சமயம் பேக் ஆகையில் அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் அப்படியே அந்த கேக்குக்குள்ளே அப்படியே இறங்கிடும். அப்போ அந்த டெக்கரேஷன் நம்ம விருப்பப்படி கிடைக்காது. அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா 40 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ண வேண்டியது இருந்தால் ஒரு 1/2 hour கழித்து அந்த ஓவனை ஓப்பன் பண்ணிவிட்டு மேல் பக்கம் கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். நீங்கள் அப்போ அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை வைக்கலாம், வச்சு டெக்கரேட் பண்ணலாம். ஆனால் அப்படி பண்ணுறதா இருந்தால் நீங்கள் கவனமாக பண்ணணும். கையில் உங்களுக்கு அனல் பற்றக்கூடாது. அப்படி கூட நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம்.
இப்போ இதை 180 டிகிரிக்கு ஒரு 40லேருந்து 50 நிமிஷம் பேக் பண்ண போகிறோம். ஒரு ½ அன் ஹவர்லேருந்தே நீங்கள் செக் பண்ணலாம். நான் மீதி இருந்த கொஞ்சம் பேட்டரை ஒரு சின்ன மோல்டில் மாற்றி அதையும் உள்ளே வச்சுக்கிறேன். அந்த குட்டி கேக் பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துலேயே பேக் ஆகி வந்துட்டு, பெரிய கேக் பார்த்திங்கன்னா எனக்கு பேக் ஆகிறதுக்கு 45 நிமிஷம் ஆச்சு. நான் 40 மினிட்ஸில் ஒருக்க செக் பண்ணேன். திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணியிருக்கேன். நல்ல பேக் ஆகிடுச்சு. எப்போதுமே எந்த கேக்காக இருந்தாலுமே நீங்கள் சூடாக இருக்கையில் அன்மோல்ட் பண்ணி கட் பண்ணாதீங்க, அது உடஞ்சி போயிடும். அதுவும் ப்ளம் கேக் வந்து நம்ம நிறைய ஃப்ரூட்ஸ் சேர்த்து பண்ணையில் பார்த்திங்கன்னா கட் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்காது. நிறைய பழங்கள் இருக்கும் இல்லையா, நல்லா ஆறின பிறகு அன்மோல்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்து இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிளாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.